வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஒருங்கிணைக்கும் மோடி வித்தையின் முடிவு என்ன? மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் தீஸ்தா சதல்வார் மற்றும் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 28 மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வருக. என்ன ஜாதி நீங்க? ஜாதியா? ஏங்க கொலை பாதக ஜாதியா இல்லை கொலை பாதகம் இல்லாத ஜாதியா? அது கொலை பண்ணுறானுக்கான ரயில்தா இல்லையா? இப்போ ஜாதியெல்லாம் பிரிச்சுட்டாங்க. முன்னாடி வந்து பட்டியல் வந்து எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இப்படி இருந்துச்சுல்ல, இப்போ மாற்றியாச்சு. கொலை பாதகம் செய்த ஜாதி, கொலை பாதகம் செய்யாத ஜாதி அப்படின்னு பட்டியலை ரெண்டாக பிரிச்சாச்சு. அப்படியா? இப்போ தமிழ்நாடு ஒன்றும் சிஓ வரவே இல்லையே. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு விஓ போட்டிருக்காங்க. விவோவா? கஸ்தூரின்னு ஒரு விவோவை போட்டிருக்காங்க. வெட்டி ஆஃபீஸர் தான் அது. ஆமாம், அதனால அந்த தாயம்மா வந்து இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று என்னதுன்னா கொலை பாதகம் செய்த ஜாதி, கொலை பாதகம் செய்யாத ஜாதி அப்படின்னு ரெண்டு ஜாதியாக அந்த தாயம்மா வந்து பிரிச்சுட்டாங்க. அந்த கொலை பாதகம் செய்த ஜாதி அப்படின்னா ஒன்றும் சொல்ல வரல. அதாவது பிசி எம்பிசியை உள்ள ஜாதியெல்லாம் இருக்குது பார்த்தியா, அவங்களையெல்லாம் கொலை பாதகம் செய்த ஜாதி, கோட்டால உள்ள ஜாதி, கோட்டா ஜாதி. கொலை பாதகம் செய்த ஜாதி தானே அந்த கோட்டா சாதி, கோட்டா ஜாதிகள் தானே கொலை பாதகம் செய்தது. வன்மங்கள். அதாவது பிறப்பின் அடிப்படையில் இவங்கெல்லாம் பிசி எம்பிசி இந்த பட்டியலில் உள்ள ஜாதிகளில் பிறக்கிறாங்க அப்படின்னாலே அவர்கள் கொலை பாதகம் செய்யக்கூடியவர்கள். இந்த கோட்டா ஜாதிகள் எல்லாம் கொலை பாதகம் செய்யக்கூடிய ஜாதிகள். இதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கொலை பாதகம் செய்யக்கூடிய குழந்தைகள். இந்த ஜாதியில் உள்ள எல்லோரும் கொலை பாதகம் செய்யக்கூடிய மனநிலையில் உள்ளவர்கள் அப்படின்னு எப்படி சவுக்கு சங்கர் அங்கே பேசினாப்புலையோ அதே மாதிரி அக்கா தாயம்மா அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் ஓபிசின்னு சொல்லுது. ஆமா, அவனாவது ஒரு சமுதாயம் தான். ஓபிசி இல்லடா, பிசி எம்பிசின்னு சொல்லு. ஓபிசினா நம்ம ஆளுகளுக்கே புரியாது. பிசி எம்பிசி. ஓகே ஓகே, இது சரி ஓகே, அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். கொலை பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், வேணாம். கொலை பாதகம் செய்த ஜாதி கோட்டா ஜாதி தானே, கோட்டா ஜாதி தானே. பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. கோட்டா ஜாதி தனியாக இருக்காது, பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க தான் ஆடிக்கிட்டே இருக்கு. எப்பா அந்த இன்டர்வியூ மாதிரி எதுக்குன்னே தெரியல, அது பாட்டுக்கு உட்காந்து என்னென்னமோ பேசுது. ஒன்றும் இல்லை, தேவேந்திரன் ஃபோன் பண்ணியிருப்பாப்புல போல் இருக்கு. அப்புறம் அக்கா நான் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக தான் பாருங்க, அப்போ ஸ்டுடியோக்கு வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன கண்டென்ட் என்ன சொல்லியிருப்பாரு. பேசுறாங்க, வேற என்ன தெரியும் அதுக்கு? என்னத்தை பேசி என்னத்தை புரிய வைக்க போதும். சரிப்பா, என்னக்கா கோட்டா ஜாதியில் உள்ள ஜாதிகள் தானே வந்து கொலைபாதக ஜாதிகள்னு சொல்லுது. சரி, இந்த அப்படின்னாக்கா இந்த பிசி எம்பிசியில் வர்ற ஜாதிகள். ஓஹோ, அப்போ சீமானும் அந்த இதில் தான் வர்றாப்புல, ஜாதியில் தான் வர்றாப்புல இல்லையா? அப்போ அவரும் இந்த கொலைபாதக ஜாதியில் தான். ஓகே, அப்போ நம்ம இவர் இபிஎஸ் சொல்லி டேரக்டா சொல்லிருச்சு. சீமானை விட அது ரொம்ப க்ளோஸ். இபிஎஸ்க்கும் அவங்களுக்கும் தொடர்பு என்ன தெரியுமா? அவ கட்சி ரீதியா பார்ப்பாங்க, 1000 விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்ப காவிரி நதிநீர் பிரச்சனைகள் பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கூடி பேசுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்ப அவரும் இந்த கோட்டா ஜாதியில தான், அவரும் கோட்டா ஜாதியில வர்றாரு. அப்ப இந்த ஓபிஎஸ் அவரும் அக்கா சொல்ற அந்த கொலைபாதக ஜாதியில தான் அவரும். அப்ப அண்ணாமலையும் அதில் தான் வர்றாப்புல. கண்டிப்பா அண்ணாமலை, டிடிவி, ஐயா ராமதாஸ் ஐயா, அன்புமணி ராமதாஸ் வராது, அதில் தான் வர்றாப்புல. இப்போ ஒட்டுக்கா இப்போ இவங்க எல்லாமே இந்த கொலைபாதக ஸ்ரீதர் வாண்டியார் பூரா இதில் தான் பாருங்க. உங்க எல்லாரையும் தான், இந்த சாதியை சார்ந்த எல்லாரையும் தான் அக்கா என்ன சொல்லுதுன்னா கொலைபாதக ஜாதிகள், இந்த கோட்டா ஜாதிகள் எல்லாம் அவங்க வந்து நேரடியாக சொல்லிட்டாங்க. நான் எஸ்சி எஸ்டி அப்புறம் இடபிள்யூஎஸ் ஆதரவு, ஃபார்வர்டு கம்யூனிட்டி இவங்களாம் ஆதரவுங்க. இவங்களாம் சொல்லவே இல்லை, இவங்களாம் நான் ஆதரவு. நான் எதிர்க்கக்கூடியது ஓபிசி மட்டும்தான். அதாவது பிசி எம்பிசியில் உள்ள மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களதான். குறிப்பாக நம்ம ஜாதி பேரை சொன்னால் நம்ம ஆளுங்களுக்கு புரியும். வன்னியர், கவுண்டரு, கோனாறு, நாடாறு, செட்டியார், முதலியார், முத்திரையர், கல்லர், மறவர், அகமுடையர், கொண்டையங்கோட்டை மறவர், ஈச நாட்டு கல்லர், வேற யாராவது இருப்பா விட்டு போயிருக்கு, யாராவது விட்டு போயிருந்தாங்க. கோனார் சொல்லிட்டேன், யாதவர், இன்னும் நிறைய ஜாதிகள் இருக்கு. நம்ம தெரிஞ்ச அப்பப்போ கேள்விப்பட்ட ஜாதி மட்டும் சொல்கிறோம். இன்னும் என்னென்ன பிசி எம்பிசி இந்த கோட்டாவில் என்னென்ன ஜாதிகள் வருதோ இந்த ஜாதிகள் எல்லாருமே அக்கா என்ன சொல்றாங்க, கொலைபாதக ஜாதிகள் தான். கொலைபாதக ஜாதிகள். கொலைபாதகத்தை செய்கிறவங்க யாரு? இந்த கோட்டா, இந்த ஜாதியில பிறக்கிறவங்க கொலைபாதகத்தை செய்யறாங்க, பிசி எம்பிசில. சரி, இப்ப காந்திய கொன்னாப்பிள்ளைய கோட்ஸே பாப்பான், அவரு இந்த கோட்டாவில் வர்றாப்பிள்ளையா? இந்த கோட்டா இல்லையா? அவரு இந்த கோட்டாவில் இல்ல. இந்த பில்கேஸ் பானுவை வந்து
உள்ளூர் செஞ்சு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையுமே கொண்டு பச்சை குழந்தை வரைக்கும் கொண்டு இந்த புள்ள கேரளா இருக்கும் பொழுது இந்த பிள்ளையும் பில்கிஸ் பானுவையும் கூட்டு பாலுறவு செஞ்சு அது போய் தண்டிக்கப்பட்டாங்களோ ஒரு 11 பேர் அந்த கொலகாரவங்க அயோக்கிய பயலுக திருட்டு மொல்ல மாதிரி முடிச்சவங்க அந்த பயங்கரவாதத்தை செய்த பயங்கரவாதிகள் அவங்க இந்த கோட்டாவில் வர்றாங்களே பிசி கோட்டாவில் வரல இதில் வரல. இந்த காஷ்மீரில் ஒரு பாப்பா ஒரு சின்ன குழந்தை முஸ்லீம் பாப்பா அதாவது கோவில் கருவறைக்குள்ளே வச்சு கூட்டு பாலுறவு செஞ்சு அந்த குழந்தைய கொன்று தூக்கி கொண்டு போய் எரிஞ்சாங்க இல்லை மனசாட்சி இல்லாத அந்த பயங்கரவாத கும்பல் அந்த கோவிலில் அர்ச்சகராக இருக்கிற அந்த பயங்கரவாத கும்பல்னா அந்த செயலை செஞ்சவங்க சொல்கிறேன் அவங்க அர்ச்சகர் தான் அந்த கோயிலில். ஆமாம் அந்த கோவிலில் செஞ்சவங்க. இப்போ அவங்க எப்படி இந்த கோட்டாவில் பிசி எம்பிசி கோட்டாவில் இதில் வரல. சரி இந்த விகாஸ் துபேன்னு ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி பையன் அயோக்கிய பையன் அவன் வந்து நிறைய கொலைகள் செஞ்சுருக்கான் பெய்டு கில்லர். அவன் வந்து இதில் உத்தரப்பிரதேசம் பக்கம் அவன்லாம் பார்ப்பன சமூகம்னு நினைக்கிறேன். அவன் எப்படி இந்த பிசி எம்பிசி அப்படியே பிசி எம்பிசி இந்த கோட்டாவில் வர மாட்டான். சங்கர்ராமனை போட்டு தள்ள கேஸ்ல ஒருத்தர் உள்ள போனார்ல அவர் பேர் என்ன ஜெயேந்திர சரஸ்வதிகள். அவரு எப்படி இந்த பிசி எம்பிசி அவர் குச்சியெல்லாம் வச்சிருப்பாரு குச்சி வச்சிருப்பாரு முக்காடு போட்டுருப்பாரு அவருக்கு பிசி எம்பிசி கிடையாது. எனக்கு ஒரு டவுட் அவரே எப்போ பார்த்தாலும் முக்காடு போட்டிருக்காப்ல அவரு வெயில் ஜாஸ்தி இருக்கும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் முக்காடு போட்டிருக்காப்ல அங்கே போனாலும் முக்காடு போட்டுக்கிறாப்ல. சரி இப்போ அவரும் இந்த கோட்டாவில் கிடையாது. ஐயோ சரி இப்போ இந்த கோவில் கருவறைக்குள்ள கசம் சாப்பிடணும்லையே ஆமா சரி அவர் பேர் என்ன தேவநாதன் அவரு எப்படி இந்த கோட்டாவில் வர்றாப்லையா அவரு ஸ்பெஷல் கோட்டா அவரு. இப்போ இந்த கருவறை இதுக்குள்ள பூஜனக்குள்ள புஜுக் பண்ணாப்லையே ஆமா கைட்டி ராகவன் அவரு என்ன கோட்டா அவங்களே ஸ்பெஷல் கோட்டாடா அவங்க இதுல வரல பிசிஎம்பிசில கிடையாது பூரா மாத்தி சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி லிஸ்ட் நம்மகிட்ட நிறைய இருக்கே எல்லாமே வரலையா எதுவுமே வரலையா என்னடா சரி இப்போ ரீசெண்டாக இப்போ நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு இந்த கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கோவிலில் இடைக்குறை போர் வந்துச்சுட்டான் அம்மனுடைய நகைகள்லாம் ஆட்டையப்பட்டான். அப்புறம் என்னடா காணுமென்னு கேட்டப்போ பக்கத்துல நின்றுருக்கான் நீட்டா ஒத்துக்கிட்டாப்ல அவனும் அந்த திருட்டு அயோக்கிய நாயி அங்க அர்ச்சகரா இருக்கான் அவன் அந்த திருட்டு அயோக்கிய நாயி அவன் இந்த பிசிஎம்பிசில வரல இந்த கொலைபாதக கோட்டாக்குள்ள வரல. என்னடா அவங்களே இதுல சேர்க்கறது இப்ப இவங்க எல்லாம் எந்த கோட்டால வருவாங்க புரியலையே. பிறப்பால் இவங்கெல்லாம் இந்த பிசி எம்பிசி அப்படிங்கிற பட்டியலில் வர்ற ஜாதியில் இருக்கிறதுனாலேயே அவர்கள் எல்லாம் கொலைபாதகம் செய்யக்கூடிய அந்த கோட்டாவில் வர்றாங்க அப்படிங்கிறது இதுக்கு பேர் வர்ணாசிரமம் மனு தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பாலேயே இந்த குழந்தைக்கு சில குணங்கள் உண்டு அப்படிங்கிறது. அந்த ஆசிரமம் எங்க இருக்கு? அந்த ஆசிரமம் அக்காட்ட கேட்டுங்க தான் சொல்லுவோம். அக்கா தான் சில ஆசிரமங்கள்லாம் போயிட்டு வரும். போயிட்டுங்க இல்லப்பா ஆசிரமங்கள்னாக்கா ஆன்மீகத்தில் அவங்க போயிட்டு வருவாங்க. அனாதை ஆசிரமங்களுக்கு உதவி போவாங்க. அப்புறம் வந்து அதை முதியோர் ஆசிரமத்துக்கு போயிட்டு உதவி பண்ணிட்டு வருவாங்க. ஆமாம் பெரியவா பார்க்கறதுக்கு அங்கே உள்ள ஆசிரமத்துக்கு பெரியவாவுக்கு பணிவிடைகள் செய்வதற்கு அவங்க போயிட்டு வருவாங்க. அதனால் நீ கேட்டுனாங்க அவங்க சொல்லுவாங்க தெரியும் வர்ணாசிரமம் பண்ணாங்க அவங்க தெரியும் என்னன்னு தெரியும். எனக்கா அதை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் இந்த மாதிரியான மனநிலையில் இந்த மாதிரியான புத்தியில் இருப்பாங்க. அப்போ வர்ணாசிரமத்தை மனுதர்மத்தை முழுசாக ஏற்றுக்கிட்டாக்கா அந்த வர்ணாசிரமம் மனுதர்மம் பெண்களை பற்றி என்ன சொல்லுதுங்கிறத நாம் கொஞ்சம் சொல்லணும்ல. இந்த வேதம் புராண இதிகாசம் லொட்டு லோசுக்கு மண்ணாங்கட்டி அப்போ அதை ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா அப்போ அக்கா இதையும் ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது அது பெண்களை பற்றி என்ன சொல்லுதுனாக்கா பெண் என்பவள் ஒரு காமத்துக்கான ஒரு இச்சை பொருள் காமத்துக்கான ஒரு பிண்டம். பெண் வந்து பயங்கரமாக உடல் முழுக்க வந்து காம உணர்ச்சிகள் மட்டுமே இருக்கும். அவள் புருஷன் கூட இருக்கும் பொழுது இன்னொருத்தவனை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சைடில் போகிற இன்னொருத்தவனை சைடில் ரூட்டு விட்டுக்கிட்டு இருப்பா. இப்படி வந்து ஒரே நேரத்தில் 3 பேர் கூட தொடர்பு இருப்பா ஒரு பொண்ணு அப்படின்னு இந்த மனு தர்மம் இந்த இதெல்லாம் சொல்லுது. இப்போ எப்படி அக்கா இந்த ஏற்றுக்கிட்டு இப்போ பிசி எம்பிசியில் வர்ற ஜாதியில் உள்ளவங்கெல்லாம் கொலைவாத கோட்டாக்கள் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னாக்கா அப்போ அக்கா இதையும் ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அர்த்தமாயிடாதா? சாதியை ஏற்றுக்கிட்டாலே நீங்கள் வந்துருக்கீங்க. இதோட இன்னொரு ஒரு கேவலமான விஷயத்தையும் சொல்லுது. அதாவது பெத்த பொண்ணு கூட அப்பம் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு அறையில் இருக்கக்கூடாது. தனியாக ஒரு அறைக்குள்ள அப்பம் கூட ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதுனாக்கா அந்த பொண்ணு வந்து தப்பானவன். அவன் எனி டைமும் வந்து எனக்கா அவள் உள்ளுக்குள்ளதான் மனசுக்குள்ள இச்சையோட இருக்கக்கூடியவ அப்படின்னு அது சொல்லுது. எப்படி அக்கா அதை ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா உயர்ந்த தத்துவங்களை சொல்லுதுப்பா. இன்னொன்னு சொல்லுது யார் நம்ம காஞ்சி சங்கராச்சாரிய ஒரு அருமையான தத்துவத்தை பெண்களை பற்றி சொல்றாப்புல. வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் அப்படின்னு அவளோட வெப்சைட்ல எழுதி வச்சிருக்காப்புல. அந்த இருந்துச்சு முன்னாடி இருந்துச்சு அந்த வீடியோக்கெல்லாம் இப்ப நீக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. தேடுறோம். அப்படியா? தேடணும். ஆமா சில பல வீடியோக்கள் மட்டும் இருந்துச்சு. வெப்சைட் இருந்தா நல்ல விஷயம். அதாவது எழுதினா வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்ல வர்றாப்புல. இல்ல இன்னொன்று இருந்துச்சு. இவங்க நடிகை தானே அவங்க. ஆமா
நடிகைன்னா அது ஒரு வேலை தான். ஆமாம், அது சும்மா கேட்குறேன், அதான் எப்படி என்னன்ட்டு. ஆமாம், வேலை தானே. இப்போ இது கூட அவங்க பேசுனது கூட ஒரு வேலை தான். வீட்டை விட்டு வெளில வந்து பேசுறாங்களே, இப்போ எப்படி பெண்கள் வீட்டை விட்டு வெளிலே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இதெல்லாம் எப்படி அவங்க ஏற்றுக்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியும். இன்னொன்று சொன்னாங்களே, புருஷன் செத்து போனா அதே பணத்தில் போட்டு இப்போ பொம்பளையும் எரிக்கணும், லேடியும் எரிக்கணும் அப்படின்னு ஒன்று சொன்னிச்சு. இப்போ எப்படிக்கா அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? இந்த விவாதமே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ரிசர்வேஷனில் நான் பிசி எம்பிசி ரிசர்வேஷனை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னாக்கா பிசி எம்பிசியில் உள்ள எல்லாருமே ஜமீன்தார்கள், பணக்காரர்கள், பல தலைமுறைகளாக பணக்காரர்கள், ஜமீன்தார்கள் அவங்க எல்லாமே. எக்ஸாம்பிளுக்கு பிடிஆர் அவர்கள் சொல்லுது. பிடிஆர் அவர்கள்லாம் பார்த்தீங்களா, அவங்களாம் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? எப்படி நான் அவங்கள ரிசர்வேஷனில் வச்சுக்க முடியும்? இப்போ அவங்கெல்லாம் பிசி எம்பிசியில் தானே வர்றாங்க. அதனால் நான் வந்து எல்லாரும் பிசி எம்பிசியில் எல்லாருமே வந்து ஜமீன்தாருங்க. உங்களுக்கு எத்தனை மணி நிலம இருக்குது? நீங்கள் பிசி எம்பிசியில் தான் வருவீங்க, எத்தனை மணி நிலம இருக்குது உங்களுக்கு? எனக்கு ஒரு 7 ஏக்கரா இருக்குது, 7 ஏக்கர் நிலம இருக்குது எனக்கு. இப்போ நான் ஜமீன்தாரில் வருவேனா? இப்போ கேட்குறேன், 7 ஏக்கரா வச்சாலும் ஜமீன்தாரான்னு கேட்குறேன். இப்போ நம்ம கண்ணு தெரிஞ்ச எல்லாருமே அப்படி தான். எங்கள் ஊர்லாம் பெரிய ஜமீன்தாரில் எவனும் கிடையாது. முன்னாடி இருந்துச்சாலும் இப்போலாம் எங்கள் ஊரில் பெரிய ஜமீன்தாரில் எவனும் கிடையாது. எல்லாருமே 6 ஏக்கரா 7 ஏக்கரா, ஒரு வேலி, அதிகபட்சமாக 2 வேலி 3 வேலி வச்சுருப்பானுங்க, அவ்வளோதான். இந்த பெரிய ஜமீன்தார் அப்படிங்கிற வார்த்தையே இப்போ எங்கள் ஏரியாவில் கிடையாது. ஆனால் பல ஏரியாக்களில் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டு பிசி எம்பிசியில் உள்ள எல்லாருமே ஜமீன்தார்கள், பல தலைமுறைகள் ஜமீன்தார்கள். அதனால் இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது, இந்த ரிசர்வேஷன் முழுக்க எஸ்சி எஸ்டிக்கு போக வேண்டிய ரிசர்வேஷனை இவங்க ஆட்டையை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் இல்லாத அந்த தற்கொலை முண்டா அதில் பேசி வச்சிருக்கு. அதாவது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை ஈத்து வருவது ரிசர்வேஷன் இல்லை. இதில் அம்பேத்கரை நான் சொல்லுது போகிற போக்கில். நான் ஒரு அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை நான் ஃபாலோ பண்ணக்கூடியவன். அவர் இல்லை, அதுதான் எனக்கு. அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை தான் அந்த அக்கா ஃபாலோ பண்ணுமா? அம்பேத்கர் வந்து முதல்ல பொருளாதாரத்தையும் வாட் இஸ் ரிசர்வேஷன்ங்கிறத அம்பேத்கர் தான் எழுதி வச்சிருக்காரு. ரிசர்வேஷன் என்ன, வாட் இஸ் ரிசர்வேஷன், அதை படிச்சா முதல்ல நீ அம்பேத்கர்ங்கிறியா? வாட் இஸ் ரிசர்வேஷன்? ரிசர்வேஷன்ல எக்கனாமிங்கிறது எங்க வருது? எக்கனாமிக்ல எங்க எழுதியிருக்காரு அவரு? சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி இதில் பேக்வேர்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிசர்வேஷன். அது ரேஷியோவை பொறுத்து மாறுபடும். அந்த மக்கள் தொகையை பொறுத்து இந்த பட்டியலில் வர்றவங்களுக்கு இவ்வளோ ரேஷியோ, இந்த பட்டியலில் வர்றவங்களுக்கு இவ்வளோ ரேஷியோ, அந்த பட்டியலில் வர்றவங்களுக்கு அவ்வளோ ரேஷியோ, ஜென்ரலில் இவ்வளோ, இப்படி ஒதுக்கி வச்சுது. இல்லை, முதல்ல தேவேந்திரன் வந்து இது வந்து அபத்தமான ஒரு வாதம். எப்போ நீங்கள் பொருளாதாரத்தை கொண்டாந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடோட கம்பேர் பண்ணி பேசுறது இருக்குல்ல, அதுவே அபத்தம். அது உள்ளே கொண்டு வரவே கூடாது, நீங்கள் அதை பேசவே கூடாது முதல்ல. ஏன்னா இடஒதுக்கீடு கொண்டு வந்த 100 வருஷம் தாங்க ஆகுது. அது வந்து அமல்படுத்தி 30 வருஷம் தானே ஆகுது. 2000 வருஷம் வந்து அமைக்கி வச்சிருக்கிறவனை வெறும் 30 வருஷத்துக்கு கொடுத்து எப்படி நீங்கள் மீட்க முடியும்? அதனால பொருளாதாரத்தில் வந்து எவனாவது இடஒதுக்கீடு பேசுனான்னா பொத்திக்கிட்டு போடான்னு சொல்லிடணும் முதல்ல. மிஸ்டர் தேவேந்திரன், உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்களும் போகிற போக்கில் அந்த அம்மாவுக்கு தலையாட்டுறீங்க. ஆமாம், அவங்க ஒரு 5-6 தலைமுறையாக பணக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரிசர்வேஷன் எடுக்கணும்ல அப்படின்னு கேட்கணும். ஆமாம், அதை எடுக்கணும் தான், அதை நம்ம எடுக்கணும் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. பொருளாதாரத்துக்கு ரிசர்வேஷன் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிசர்வேஷனுக்குள்ளே போனீங்கன்னாக்கா அதை பற்றின புரிதலை ஏற்படுத்திட்டு போங்க. அப்படி புரிதல் இல்லைனாக்கா புரிதல் உள்ளவங்களோட டிபேட் பண்ணுங்கள், விவாதம் பண்ணுங்கள், தனிப்பட்ட முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகணும். அந்த அம்மா கேட்குறதுக்கு நீங்களும் தலையாட்டுறீங்க. அந்த அம்மா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது நீங்கள் பப்ளிக்காக மாறிடணும். நீங்கள் பப்ளிக்காக மாறி இந்த அம்மா கிட்ட விவாத போர் நடத்தணும். அங்கே உட்காந்து சாஞ்சிக்கிட்டு இப்படியே தலையாட்டிக்கிட்டு நீங்கள் ஏதோ அந்த அம்மாவுக்கு கூசாமல் அந்த அம்மாவுக்கு வலிக்காமல் கேள்வி கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நேரடியாக அவங்க ஸ்டாண்ட் எடுத்து வைக்கலாம். அந்த பொருளாதார ரீதியில் 5 தலைமுறை இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டாம், அவன் எடுத்துடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் 5 வருஷம் 5 தலைமுறையாக பொருளாதாரமாக இருந்தவன் 5 தலைமுறை வச்சு வேலையாக போயிடுவான், அப்போ எடுத்துடலாமா? நான் உங்களுக்கு கேட்குறேன், சரி 5 தலைமுறையாக பொருளாதாரமாக இருக்கான், சமமாயிட்டான் அவன் சமூகத்தில் சோஷியலி அவன் சமமாயிட்டானான்னு கேட்குறேன். 5 தலைமுறை ஜமீனாருக்கு நான் கூட்டுறேன்ப்பா, 5 தலைமுறை ஜமீனாருக்கு ஒருத்தர் கூட்டுறேன். கோவில் கருவூரில் விட்டுருவீங்களா? அவரை அர்ச்சகராக நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அவர் பூணல் மாட்டிக்கிட்டு இல்லை பூணல் மாட்டாமலையோ அவரோட விருப்பப்படி அவர் அர்ச்சகராக போகிறாரு, 5 தலைமுறை ஜமீனுங்க உள்ளே விட்டுருவீங்களா? அக்ரஹாரத்தில் இடத்த விற்றுருவீங்களா? அவருக்கு உங்கள் அக்ரஹாரம் இடத்த அவருக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்குறது தயாராக இருக்குது. 5 தலைமுறை ஜமீன் காசு எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு, பணம் விளையாடும் அவர்கிட்ட. அக்ரஹாரத்தில் இடம் கொடுப்பீங்களா? ஏங்க நேரடியாக உட்காந்துக்கிட்டு கேரளாவில் ஒரு தாம்பரா மீட்டிங்கில் ஒரு ஜட்ஜு உட்காந்துக்கிட்டு பேசுகிறாரு, அக்ரஹாரத்தில் யாருக்கு இடம் கொடுக்காதீங்கன்றாரு. பார்ப்பனர்கள் இருபிறப்பாளர்கள், அதனால் நான் பிராமின்ஸுக்கு அக்ரஹாரத்தில் இடம் கொடுக்காதீங்க, அவளுக்கு விற்கப்படாது, இடம் விற்கணும்னாக்கா நமக்குள்ளே தான் விற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜி பேசுகிறாரு. ஒரு ஜட்ஜு யார்? ஜட்ஜி தீர்ப்பு எழுதக்கூடியவர். மக்களுடைய ஜனநாயகத்தினுடைய உச்சபட்ச நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த இவ்வளோ அரசியல்வாதிகள் இடி, இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு, லொட்டு லொசுக்கு இதெல்லாம்
நம்ம மீது வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக டெமோக்ரஸிக்கு எதிராக இவங்களாம் செயல்படும் பொழுதும் மக்கள் ஏன் அமைதியாக இருக்காங்கனாக்கா நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, அங்கே நீதிபதினு ஒருத்தர் இருக்காரு, இதெல்லாம் கடைசியாக அங்கே போகும், அவரு ஒன்று சொல்லுவாருங்கிற உச்சபட்ச நம்பிக்கை. அந்த உச்சபட்ச நம்பிக்கையில் எப்போ மனசு குழஞ்சு போகுத மக்களுக்கு அப்போ தான் புரட்சி வெடிக்கும். அந்த புரட்சி வெடிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, நாடு துண்டுபடாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த டெமோக்ரஸி சேவாக இருக்கணும், டெமோக்ரஸி சேஃபாக இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த நீதித்துறை இருக்குல்ல அது சேஃபாக இருக்கணும். முதல்ல அந்த நீதித்துறையில் கையை வச்சிட்டாங்கன்றது வேறு. ஆனால் குறைந்தபட்ச நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. ஒரு சில நீதிபதிகள் அவங்க இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சில நம்பிக்கை ஊட்டக்கூடிய சில தீர்ப்புகள் வருது. அதனால மக்கள் அந்த கிளர்ச்சிக்குள்ளே போகாமல் இருக்காங்க. அது எப்போ கொலையுதோ அப்போ கிளர்ச்சிக்குள்ளே மக்கள். இடஒதுக்கீடுங்கிறது முதல்ல அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும், அவ்வளோதான். அதிகாரம் சம்மந்தப்பட்டது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் உட்காந்துட முடியுதா? அவரே சொல்கிறாப்புல ஐஐடிக்குள்ளே இன்னும் போக முடியல, எல்லா போஸ்டிங்கையும் வந்து ஓசி கேஸ்டில் உள்ளவங்க போஸ்ட் பண்ணிட்டு அது லூசுத்தனமாக கேட்குது பாரு. யார் உட்காந்துருக்குறா, யார் தடுக்கிறா அவங்கள? நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியதானே? அட லூஸே அங்கே விட மாட்டேங்கிறாங்களே, ஃபில் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. பார்லிமெண்ட்டில் இருக்க எல்லா செக்ரட்டரி போஸ்டிங்லேயும் யார் இருக்கிறா? 89 செக்ரட்டரி போஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் மொத்தம் 89. கடைசியாக எடுத்த தகவலின்படி ஆர்டிஐயில் வாங்கினது 89. அந்த 89ல் வெறும் 4 மட்டும்தான் எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1. பாக்கி 85 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டு கூட நீ சொல்கிற பிசி எம்பிசி ஓபிசி கிடையாது. ஓபிசி 0. பாக்கி 85 யார் ஆட்டையை போடுறா? இந்த பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆட்டையை போட்டு உட்காந்துருக்காங்க. அடிஷ்னல் செக்ரட்டரி போஸ்ட் அதே பார்லிமெண்ட்டில் மொத்தம் 93. அதில் எஸ்சி எஸ்டி 11. பாக்கி 82 போஸ்ட்டு. 82ல் ஓபிசி 0. அப்போ அந்த 82 யார் ஆக்குபை பண்ணியிருக்காங்கனாக்கா, அக்கா சொல்கிற அந்த ஓசி கேட்டகரி, அதாவது இந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டி செய்யாத அவங்க பார்வையில். ஆமாம், இந்த செய்யாத பாப்பானுங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஜாயின்ட் செக்ரட்டரி போஸ்ட் 275. அதில் எஸ்சி எஸ்டி 22, ஓபிசி வெறும் 19, ஓசி 234 ஆக்குபை பண்ணிருக்காங்க. இதே நீதிபதிகளுடைய லிஸ்ட் எடுத்தோம்னாக்க இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே ஓபிசி இப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியமன பதவிகள்னு இருக்கும். இவங்க சொல்கிறாங்கல்ல ஜமீன்தார் ஆகிட்டாங்க, என்ன இவங்களுக்குலாம் வந்து ரிசர்வேஷனை அள்ளி கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. இந்த நியமன பதவிகள் முழுக்க இந்த பாப்பார கும்பல் தான் உட்காந்து ஆக்குபை பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வ் பேங்க் ஆலோசகராக குருமூர்த்தியை போட்டாங்க. ரிசர்வ் பேங்க் ஆலோசகர் குருமூர்த்திக்கு என்ன தெரியும்? பெட்ரோல் ரிசர்வ் தெரியாது இந்த ஆளுக்கு. வண்டி டேங்க்ல ரிசர்வ் தெரியாது. அதனால கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் ஆலோசகர். அவர் வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறவர். இவர்கள் ஆம்பளைகளா பொம்பளைகளா அப்படியே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறவர். உங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அது ஆண் தன்மை விரக்தி அடையுமா, அது நாடி வைத்தியம் பார்க்குற ஒரு கேஸ். அதை கொண்டு போய் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவுக்குள்ள விரைவில் எழுச்சி சீக்கிரம் விந்து வெளியாகாமல் இருக்க அதெல்லாம் டிப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. அவரை விட்டு போய் ரிசர்வ் பேங்க் ஆலோசகர் யோசிச்சதுக்கே அவங்களாம் என்ன பண்ணுறது தெரியுமா? சரி, இன்னொன்று சொல்கிறேன். நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்த எலெக்ஷன்ல நின்றுருக்காங்க? அது நியமன போஸ்ட், ஒரு அமைச்சர் பதவி நியமன போஸ்ட். பார்ப்பனர் கும்பல். ஏன் நம்ம ஒரு பாலச்சந்திரா ஒரு பேர் வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நியமன போஸ்ட். ஒரு பாப்பா வந்து தைரியம் இருந்தா ஒரு பாப்பா வந்து கடல் கடந்து போக கூடாதுங்கிறதா மனு தருமா. ஜெய்சங்கர் ஒரு பாப்பா உலகம் முக சுற்றிருக்காப்ல, ஃபுல்லா பிளைட்லேயே போறாப்ல. சொல்லுவாங்க நாங்கள் நடந்தா போறோம், வேலையை தான் போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் முழுக்க இந்த நியமன பதவிகள் முழுக்க ஈஸியாக வாங்கி வரது வந்து இந்த பார்ப்பனர் கும்பல் தான். ஒரு நூலை மட்டும் ஒரு ஹெட்ஃபோனை மட்டும் மாட்டிக்கிட்டு முழுக்க அந்த இடத்துல உட்காந்துருக்கு. இதில் நம்மள வந்து கிண்டல் கேள்வி அவங்களுக்கு போய் சேர்றது. நீங்கள் தான் ஜமீன்தாராக இருக்கீங்களா, உங்களுக்கு இது இந்த கோட்டா ஜாதிகள். அப்புறம் இது ஐஐடியில் அவர் தேவேந்திரன் கேட்குறாப்புல, இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஐஐடியில் ஓபிசியே இல்லைங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 50 சீட்டு போகணுன்னாக்கா அங்கே 7 ஓபிசி தாங்க ஃபில்லப் பண்ணியிருக்காங்க, பாக்கி இருக்கிற சீட்டுகளில் வந்து ஓசி தாங்க ஆட்டையை போடுறாங்க, பார்ப்பனர் கும்பல் தாங்க ஆட்டையை போடுது அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லக்கூடாதுங்க. தகுதின்னு ஒன்று இருக்குங்க, எல்லா இடத்துலையும் நம்ம பண்ண முடியாது. சில இடங்களில் தகுதியை வச்சு தான் இருக்கிறது. ரிசர்வேஷனுக்கு தகுதிக்கு என்ன சம்மந்தம்? இங்கே வா முதல்ல அறிவு கிட்டத்தனமாக ஏதாவது பேச வேண்டிய. ரிசர்வேஷன் என்னென்னு தெரியுமா? ரிசர்வேஷன்லையும் கட் ஆஃப் உண்டு. அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணால் தான் அவங்களுக்கு இந்த போஸ்டிங்கை கொடுப்பாங்க. அது ரீச் பண்ணி ஏன் போஸ்டிங் கொடுக்கலங்கிறது அங்கே உள்ள கேள்வி. உடனே தகுதி இல்லை. அப்போ இடபிள்யூஎஸில் உள்ளே போகிற எந்த பாப்பார கும்பலுக்கும் தகுதி இல்லைன்னு வச்சுக்கலாமா? இடபிள்யூஎஸில் உள்ள போகிற பார்ப்பனர்களுக்கு தகுதி இல்லையா? அப்போ ஆனால் இடபிள்யூஎஸ் மட்டும் வேணுமா? இந்த கும்பல் இப்போ இல்லை, மண்டல் கமிஷன் வந்து எப்போ விபி சிங் பீரியடில் முதல்ல இதை அப்ளை பண்ணணும்னு சொல்லி அவங்க கொண்டு வர்றாங்க. அதை அப்போ கொண்டு வரும் பொழுது இதே பார்ப்பன கும்பலை களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுது. என்ன பண்ணுது? எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி போகிறானாக்கா அது வேற. அது நீ போராடிக்க, அது நீ கமிஷன் போடுவாங்க, அது வேற.
எங்களுக்கு கொடுக்கறத கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றது நீ யாரா மசுரு? மண்டல் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் முதல்ல அம்பேத்கர்னு சொல்லுதுல்ல, அம்பேத்கர் பதவி விலகியதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இந்த ஓபிசி இருக்காங்கல்ல, பிசி எம்பிசி, இந்த ஓபிசி என்ன ரேஷியோவில் இருக்காங்க, என்னென்ன கணக்கே இல்லை. அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், ஆனால் கணக்கே இல்லை. அதற்கு ஒரு கமிஷன் போடுங்களான்னு சொன்னாப்புல, கமிஷனே போடல. அவங்க ஒரு ஆணையம் போடுங்கன்னு சொன்னாப்புல, போடவே இல்லை. அவர் தன்னுடைய அந்த அமைச்சர் பதவியை திறந்துட்டு வெளில போகிறதுக்கு மிக முக்கியமான காரணத்தில் ஒன்று இந்த ஓபிசிக்கு ஆணையம் போடாதான் சொல்லி கமிஷன் போடலை. அதுக்கப்புறம் போடப்பட்டது தான் மண்டல் கமிஷன். அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து அவங்க எடுக்கல, தூசி தட்டில் தூசி அடைஞ்சு இப்போ கிடந்துச்சு. விபி சிங் வந்ததுக்கப்புறம் கலைஞர் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா விபி சிங்கை உட்கார வைக்கிறாங்க, மண்டல் கமிஷன் எடுக்க சொல்கிறாங்க, எடுக்கிறாங்க, தூசி தட்டுறாரு, இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பார்ப்பன கும்பல் களத்தில் நிற்கிச்சு, ரத யாத்திரை கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், உடனே ரத யாத்திரையை போடு. இங்கே மண்டல் கமிஷனை வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ல. இந்த கும்பல் என்ன பண்ணுதுனாக்கா இதை கொடுக்கக்கூடாது, கவனத்தை திசை திருப்பணும்னு சொல்லிட்டு ரத யாத்திரை எடுக்கிறாங்க, இந்தியாவில் கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த அளவுக்கு ஓபிசி அப்படின்னு கையில் எடுத்தாலே இவங்களுடைய பதறம். இதில் அம்பேத்கர் தான் முதல்ல ஆணையம் போடுங்கன்னு சொன்னது, போடலைங்கிற கோவத்தில் தான் போன. அப்படிலாம் தெரியுமா உனக்கு? இல்லை இன்னும் அதாவது திருமணம் ஒன்று சொல்லுவார்ல, இடைநிலை சாதிகளில் வந்து சரியான தலைவர்கள் இல்லைன்னு அடிக்கடி அடிச்சுக்கிறாருல்ல. இந்த அம்மா அவ்வளோ பேசுதில்ல, யாராவது ஒருத்தர் வெளியில் வந்து இந்த அம்மாவை கண்டிச்சு இல்லை ஏதாவது பேசுகிறாங்களா? அது என்னக்கா ரிசர்வேஷனா எஸ்சி எஸ்டிக்கு தானேப்பா. அது சாதாரண மாணவர்களுக்கு, புரியாதவங்களுக்கு, எளிய மக்களுக்கு ஓகே. தலைவர்கள்னு தங்களை சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல, அவங்களுக்குமே தெரியாது. உடனடியாக வந்து எனக்கா இங்கே தலைவர்கள் இல்லை, ஓபிசியில் சரியான தலைவர்கள் இல்லை, கொண்டு போய் அடமானம் வச்சுக்கிட்டு தான் பிள்ளைக்காக ஒரு சீட்டை அடமானம் வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் மேலவை உறுப்பினர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அந்த சாதியை கொண்டு போய் அடமானம் வைக்கிற ராமதாஸ் போன்ற நபர்கள் தான் இருக்காங்களே தவிர வேற யாரும் குறிப்பாக அந்த மக்களுக்கான தலைவர்களாக யாரும் இல்லை அப்படிங்கிறதா இது நம்ம காட்ட வருது. பிசி எம்பிசி கிண்டல் பண்ணதில் கோட்டா ஜாதின்னு. இப்போ நான் சில கோட்டாக்களை சொல்கிறேன். தேர்ட் கிளாஸ்ன்னு ஒன்று ஒரு வார்த்தை இருக்குது, அது வந்து தரக்குறைவான வார்த்தையாக பயன்படுத்துவாங்க. இந்த தேர்ட் கிளாஸ் மாதிரி நடந்துக்கலாம்டா அப்படின்பாங்கல்ல. இந்த முதல்ல தேர்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு கிளாஸை உருவாக்குனது யார் தெரியுமா? இந்த பார்ப்பன கும்பல். இங்கே வெள்ளைக்காரங்க இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தான், படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸில் நம்ம பார்ப்பனம் அல்லாதவர்கள் பாஸ் பண்ணிடுறாங்க. பார்ப்பன கும்பல் பூரா பெயிலு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போய் உடனடியாக போய் ஷூ நக்கிறாங்க. அவன் ஷூ நக்கி ஐயா தேர்ட் கிளாஸ்னு ஒன்று போடுங்க, எங்கள் பிள்ளைலாம் படிக்க முடியல அதனால் தேர்ட் கிளாஸ்னு போடுங்கன்னு சொல்லி தேர்ட் கிளாஸ்னு ஒன்று போட்டு அதுக்கு ஒரு மார்க் ஒதுக்குறாங்க. 33 மார்க்கு நம்ம தேர்ட் கிளாஸுக்கு. இப்போ ஸோ தேர்ட் கிளாஸுங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குது. சொல்றியா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் மாதிரி. ஆமாம், அது தேர்ட் கிளாஸ். அதே தேர்ட் கிளாஸ்னு உருவாக்குனது பார்ப்பன கும்பல். எங்களால் போட்டி போட முடியல அவங்களால அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்மளை போட்டியிலேருந்து தூக்குனாங்க. இவங்களாம் உள்ளே வரக்கூடாது. அப்போ டாக்டருக்கு படிக்கணும்னாக்கா சமஸ்கிருதம் நிறுத்திடணும். சமஸ்கிருதம் எனக்கு அப்புறம் தெரியும். சமஸ்கிருதம் நீங்கள் மட்டும் தானே படிக்க முடியும், நாங்கள் படித்தா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவோம்னு சொல்லி எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் மட்டுமே தான் மறைமுகமாக கற்றுக்கிட்டீங்க. அப்போ சமஸ்கிருதத்துக்கும் டாக்டருக்கு என்ன சம்மந்தம்? என்ன மருந்து மாத்திரைலாம் நான் சமஸ்கிருதத்தில் எழுதிருக்க போது நான் படிக்க போகிறேன் மெடிசன் பேரா இல்லையே. ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது? சமஸ்கிருத புக்கை வரப்போது, இங்கிலீஷ் புக்கு வரப்போகுது. ஆனால் சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் டாக்டருக்கு படிக்கணும். எனக்கு நம்ம சமஸ்கிருதம் தெரியாதான் ஈஸியாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். நாம உள்ளே போனோம்னாக்கா அவனால் போட்டி போட முடியாது. திரும்ப அங்கே போய் திரும்ப தேர்ட் கிளாஸ் திரும்ப ஷூ உணக்கணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குல்ல. அதனால அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா? ட்ரெயினில் தேர்ட் கிளாஸ் கொண்டு வந்தது அது என்ன நமக்கு தெரியல. இன்னொன்று இவங்க ஒரு மானியம் வாங்கினாங்க தெரியுமா? ஏதோ உழைக்காமல் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஏதோ உழைக்காமல் ஈஸியாக போயிடுது. 15 மார்க் வாங்கி இவங்க எல்லாம் உள்ளே போயிடுறாங்க. 30 மார்க் வாங்கினா இந்த வெங்காயம் ஜஸ்ட் பாஸ் வெங்காயம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த மானியம் வாங்குறத பற்றி பேசுகிறேன். இவங்க ஒரு மானியம் வாங்கினாங்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட. அப்படியா? ஆமாம். அந்த மானியம் பேர் என்ன தெரியுமா? குண்டிகாட்டி மானியம். இல்லை புரியல. குண்டிகாட்டி மானியம். உங்களுக்கு என்ன காதில் விழுந்துச்சு? எனக்கு வேற ஏதாவது தப்பாக காதில் விழுவுது. அதுதான் குண்டிகாட்டி மானியம். இந்த மானியம் பெரிய எடிட்டர் இதை மியூட் பண்ணாத. இது வரலாற்று தகவல் சரியா? இது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, இது வரலாற்று தகவல். இந்த பேர்ல குண்டிகாட்டி மானியம். தேவைப்பட்டவங்க குண்டிகாட்டி மானியம்னா என்னன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தேடுங்க. ஏன்னா நான் அதை பல தடவை பேசுகிறேன். அவர் என்ன நினைக்கிறார், நான் அதை கிண்டல் பண்ணுறேன்னு நினைச்சிட்டு எடிட்டர் அந்த இடத்த மியூட் போட்டுருக்காப்புல. ஒரு முறையோட உழைப்பு வேஸ்ட்டாக போகுது. அதனால ஐயா அதை எடிட் பண்ணாதீங்க, அதை மியூட்டும் போடாதீங்க, அது அப்படியே இருக்கணும். அது ஒரு மானியம் இருந்துச்சு, ஹிஸ்ட்ரி இது. அதனால என்ன மானியம் எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. அது ரொம்ப கேவலமான ஒரு மாற்று. தயவுசெய்து தேடி படிச்சுங்க. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னும் போட்டு தேடி படிங்க. இன்னொரு மேட்டர் சொல்கிறேன். காஷ்மீரில் மன்னர்கள்லாம் இருந்தபோது அப்போ மன்னர்களுக்கு வந்து சுற்றில இருந்தது கூட இந்த பார்ப்பன கும்பல் தான்.
சரியா? அப்போ வந்து மன்னர் பயன்படுத்துகிற ஒரு துணி ஒன்று இருக்குது, என்னன்னா வெல்வெட்டு துணி. சரியா? அந்த வெல்வெட்டு துணி தெரினாக்கா அந்த மன்னர் வந்து ரொம்ப சுகபோகமான மன்னர். அதாவது எப்படி சுகபோகம்னா, அவர் ஆகி போனால் அவர் கையாலே அவர் கழுவ மாட்டாப்படி கழுவுறதுக்கு 2 பேர் இருப்பாங்க கழுவுறதுக்கு. அவ்வளோ சோம்பேறியான மன்னர்கள், ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்தவங்க. அப்போ கழுவுறதுக்கு 2 பேர் இருப்பாங்களா, அதுவும் பார்ப்பனர் தான். அந்த வேலை செய்யறதுக்கு அடிச்சுட்டு நிற்பாங்க பார்ப்பனர்கள். ஆமா, அதாவது நம்ம அமாவாசை டவுசர் துறைக்க ஏன்னாக்கா அந்த மன்னருக்கு சூத்து கழுவுறதுக்கு வந்து குண்டி கழுவுறதுக்கு ஒரு வெல்வெட்டு துணி பயன்படுத்துவாங்க. அந்த வெல்வெட்டு துணி பேர் வந்து மஸ்லின் துணி. மஸ்லின் அது வந்து சின்ன பிட்டு துணியை வந்து மார்க்கெட்ல பயங்கரமான விலை போகும் அப்ப. சரியா? அதனால அந்த துணி எவன் கழுவுறானோ அவனுக்கு துணி அப்படி, அதனால அந்த சண்டை வருவாங்க. அதனால பார்ப்பனர்கள் திட்டமிட்டு அந்த வேலையில் அவங்க தான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் தண்ணி ஊற்றுவாரு, 2 பேர் வந்து முன்னாடி துணியை பிடிச்சிட்டு இழுப்பாங்க. அது கூட செய்ய மாட்டாங்களா? கைப்படாது, ஒரு கை கூட போட மாட்டாங்க. முன்னாடி ஆள் நிற்பாங்கடா, தண்ணி ஒருத்தர் ஊற்றுவாரு, முன்னாடி இழுப்பாங்க. கரெக்டா இல்லைன்னா கொஞ்சம் இதான் ஆனாலும் மன்னர் கடுப்பாடுவாரு. அவர் மன்னர் கடுப்பாடுவார், உயிர்நிலையில் அடிபட்டு. அதனால அதுக்கு நேக்கா வேலை தெரியணும். அதுக்கு நேக்கா வேலை தெரிஞ்சாதானே, அதை பத்தி தெரிஞ்சாதான் அந்த துணியை எடுத்துட்டு போய் என்ன பண்ணா அப்புறம் கழுவிட்டு மார்க்கெட்ல வித்துருவாங்க. ஆமாண்டா, அது பயங்கரமா விலை போகும். மஸ்லின் துணி மன்னர் பயன்படுத்துற விலை பயங்கரமான விலை போகும். இப்ப இதுல என்ன பண்றாங்க இந்த பார்ப்பன கும்பல், இதுல ஒரு ஊழல் பண்றாங்க. இப்ப ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை தான் போறாரு. துணி நமக்கு நிறைய தேவை. இப்ப என்ன பண்றாங்க, இவருடைய மன்னருடைய சாப்பாட்டுல பேதி மாத்திரை கலந்து விட்டுறாங்க. மன்னருக்கு பேதி பிடிங்கிட்டு அடிக்குது. டெய்லி குவியல் துணி குவியல் இப்ப கொண்டு போய் விற்கிறாங்க. உம்மால செல்ல காசு அடிச்சு போடு, கழுவிக்க வேண்டியதானே இருக்கு. இப்படி கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்படி எப்படியெல்லாம் ஆட்டையை போட்டிருக்காங்க. இவங்க உழைச்சி வந்த சமூகத்தை வந்து நீ தப்பா படுத்த. இவங்க வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. கோட்டா ஜாதி, கொலை பாதக ஜாதி, குந்தாடி ஜாதின்னு கிளாஸ் எடுப்பீங்க. நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இடையிலேயே முக்கியமான ஒரு வரலாறு சொல்ல வந்து பிடிச்சி என்னை மஸ்லின் வரையும் கூட்டு வந்துடா. நல்ல தகவல் தானே. இப்போ அதை விட 100 சூப்பர் தகவல் இருக்கு. நீ பூரா தகவல் கலைஞ்சிருந்தான். இவன் அதான் அந்த காசு இருந்தாக்கா 5 தலைமுறை ஜமீன் காசு தான் வந்துருச்சு, நீங்களாம் வந்து இந்த கோட்டாலாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நான் கேட்டல, இப்போ 5 தலைமுறையாக இருந்தாக்கா 5 தலைமுறை 10 தலைமுறை ஜமீனோட கூப்பிட்டு வரேன். நீ சமம்னு சொல்லி கோயில் கருவறைக்குள்ள விட்டுருவியா நீ? அக்ரஹாரத்தில் நடந்து வந்துருவியா நீ? உன் இடத்த எனக்கு வித்துருவியா நீ? இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். இதே மாதிரி பெரும் பணக்காரர் தியாகராயர், பிடி தியாகராயர். அவர் பேரில் தான் அந்த தியாகராயனார் அவர் பேரில் தான் இருக்குது. சர் பிடி தியாகராயர், சருங்கிறது கொடுத்த பட்டம் சர் பிடி தியாகராயர். ஸோ அவரை பற்றின தகவல்னா வாங்கி அவருடைய சும்மா ஒரு 10 கட்டுரை உள்ள சின்ன புத்தகம் வாங்கி படிங்களேன். அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அவருடைய எழுத்து. பிடி தியாகராயர் சூப்பராக எழுதுவார். வேணால் வாங்கி படித்து பாருங்கள். இப்போ பிடி தியாகராயர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். டிஎன் நாயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர்லாம் வந்து நீதி கட்சியில் உள்ள முக்கியமான ஆள். நீதி கட்சி தொடங்குவதற்கு முன்பு நான் சொல்கிறது இந்த பார்ப்பன எதிர்ப்பு 25 முன்பு. ஆமாம், பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறதுல அவங்களாம் வந்து பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எதிர்ப்பில் ஒன்றா நின்றவர் தான் டிஎன் நாயர். ஆனால் இவர் தியாகராயர் அப்படின்னாக்கா இந்த பார்ப்பன எதிர்ப்பு கிடையாது. அவர் ஒரு பகுத்தறிவாதி, அவ்வளோதான், ஆன்மீகவாதி. சரியா? அந்த லைனில் அவர் இருப்பார். டிஎன் நாயருக்கும் தியாகராயருக்குமே வந்து சின்ன சின்ன கிளாஸ்லாம் வரும். இப்போ என்னன்னாக்கா ட்ரிப்ளிகேனில் உள்ள குளத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு தியாகராயர் கேட்குறாரு. நாயர் என்ன கேட்குறாரு, தண்ணி திறந்துட முடியாதுங்கிறாரு. ஏன் திறந்துட முடியாதுனாக்கா, என்ன எதுக்கு தண்ணி வேணும், மக்கள் பயன்பாடுன்னா சொல்ல நான் திறந்து விட்றேன், சும்மாலாம் திறந்துட முடியாது, உங்கள் கோயிலுக்கு வேணும் அதுக்கு வேணும் திறந்துட முடியாது, தண்ணி மக்களுக்கு தேவை, நான் இப்போ திறந்துடுனாக்கா மக்களுக்கு தேவையான போது என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கேயே கிளாஷ் ஆகுது. அப்போ 2 பேர்களில் பயங்கரமான சண்டை. இப்படி தான் 2 பேர்களில் இருக்குது. இப்படி தான் புரிதலும் இருக்குது. இப்போ தியாகராயர் என்ன பண்ணுறாரு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, ஆமாம், கபாலீஸ்வரர் கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்குது, கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் அள்ளித்தரக்கூடிய ஒரு முக்கியமான அக்கா சொல்கிற அந்த 5 தலைமுறையில் பல தலைமுறையான பணக்காரர் அள்ளி கொடுக்குறாரு அந்த கோயிலுக்கு. ஆன்மீகவாதி அவர், ஆனால் பகுத்தறிவாதி. அள்ளி கொடுக்குறாரு கோயிலுக்கு. 2வது அந்த கோயிலுக்கு அதிகமாக டொனேஷன் கொடுத்தது அவர் தான். சரியா? இப்போ உள்ளே வந்து மாலை மரியாதைகள்லாம் நடக்குது. மாலை மரியாதை நடக்கிற போது பிடி தியாகராயர் நஞ்சு நிமித்திக்கிட்டு நம்ம தானே எல்லாம் கொடுத்துருக்கோம், நம்மளை தான் வரவேற்பாங்க ஊரில் பெரிய மனுஷன் சொல்லிட்டு போகிறாப்புல. டக்குன்னு எங்கே போய் வர்றேன் அப்படின்னு இருக்கான். அங்கே கோயிலில் உள்ள அர்ச்சகர், இவரிடம் சம்பளம் வாங்குற அர்ச்சகர், எங்கே போய் வர்ற, நான் தானே ஏன் அந்த கோயில் நிறைய செஞ்சுருக்கேன், நான் தானே இல்லாமல் இப்போ எனக்கு தானே முதல் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகருங்கானோம், கொடுக்குறதவெல்லாம் கொடுத்துருக்கலாம், இங்கே முதல் மரியாதை ஒட்ட முடியாது, முதல் மரியாதை எங்களுக்கு தான் ஓய் அப்படின்னு சொல்லிட்டு நகரும் ஓய்ன்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி
தியாகராயரிடம் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்கிற ஒரு பார்ப்பனர், அவர்கிட்ட கணக்குலாம் பார்க்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் அவர்கிட்ட வேலை செய்கிறாப்புல. அந்த பார்ப்பனர் வாங்க போய் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு அவருக்கு மாலை மரியாதைகள்லாம் செஞ்சு இவரை உள்ளவே விடலை. தியாகராயரை கோயில் உள்ளவே விடலை. ஒரு லிமிட்டில் அங்கேயே நின்றுன்னு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டு அவரிடம் வேலை செய்கிற ஒருத்தரை கூப்பிட்டு மாலை மரியாதைகள், ஏன்னாக்கா ஒரு பார்ப்பனர். இங்கே தான் தலைமை யோசிக்கிறான். நாம நினைச்சமே ஒண்ணு, அது இல்லையே. காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கி போலாம் நினைச்சுமே, இது இல்லையே. மரியாதை வாங்க முடியாது. அப்ப ஜாதி அப்படிங்கிறது இங்க எவ்வளவு பெரிய ரோல் செய்யுது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, நாயர்கிட்ட வந்து இதை பத்தி பேசுறாப்புல. நாயர் அப்பதான் சொல்றாப்புல, ஏயா தியாகராயரே, நான் சொன்னேன்ல அப்பவே, நான் இன்னும் இந்த பாப்பாரை போல அப்படிதான் பண்ணுவானுங்க. நீ காசை வச்சுக்கிட்டுனாக்க உனக்கு மரியாதைலாம் கொடுக்க மாட்டானுங்க. உன்னை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துவானுங்க. உங்ககிட்ட எப்போ கறக்கணுமோ அப்போ கறப்பானுங்க. அதனால தான் சொன்னேன் இவனுங்க மோசமானவனுங்க அப்படின்னு. அது வந்து இன்னைய வரைக்கும் தொடர்ந்து. திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள விடலையே. நம்ம வந்து இன்னொரு ஜனாதிபதி இவரு கோவிந்த், அவரையும் உள்ள விடலையே. அப்போ அதான் சொல்ல. அப்புறம் தான் அங்கே தான் வந்து என்னன்னாக்கா டிஎன் நாயர் இவங்க, அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் நடேசன் பேசிட்டு இருக்காரு, இவங்கெல்லாம் சேர்ந்து நீதி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் தான் நீதி கட்சி உருவாகிறதுக்கான புள்ளியாக அமைந்தது. அதெல்லாம் 5 தலைமுறை 6 தலைமுறை இன்னைய வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் இதான் இன்னைக்கு பிடி தியாகராயருடைய பிறந்த நாள் அன்று. எவ்வளவு சிறப்பாக வந்து மிங்கிலா இருக்கு பார்த்தீங்களா. இனிமே இந்த கோட்டா ஜாதி, இந்த ஜாதி அந்த ஜாதியெல்லாம் பேச முடியாது. இப்போ எல்லா ஜாதிக்குமே கோட்டா வந்துருச்சு. இடபிள்யூஎஸ் பார்ப்பனர் வரைக்கும் இப்போ ரிசர்வேஷன் வந்துருச்சு. இடபிள்யூஎஸ் நம்ம ஏற்கலங்கிறது வேற விஷயம், தமிழ்நாட்டில் கிடையாது. ஆமாம், ஆனால் இடபிள்யூஎஸ்ங்கிறது இருக்குது ஒன்றியத்தில், அது இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இனிமேல் வந்து இந்த கோட்டா ஜாதி குந்தாணி ஜாதியெல்லாம் வந்து கிண்டல் மிஸ்ரு பண்ணிக்கிட்டு தகுதி இருக்கிறவங்க தான் உள்ளே போகணும். ரிசர்வேஷன் ஜஸ்ட் பாஸ் வெங்காயம்னாக்கா அப்போ இடபிள்யூஎஸ் 28 மார்க் வாங்கிட்டு போகிறானே. மற்ற ரிசர்வேஷனுக்கு 68, 70, 75, 80ன்னு சொல்லிட்டு ரேஷியோ இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் வெறும் 28 மார்க்கு. நான் சொன்னால 3rd கிளாஸ், இந்த 3rd கிளாஸ் தான் 28 மார்க் வாங்குறவனா 6வது 28 மார்க் வாங்கினா பெயில் போட்டுருவாங்க. 35 மார்க் வாங்கணும்னே. காலாண்டாரில் 35 மார்க் வாங்கினா தான் பெயில். 6வதுலாம் அது பாஸு. 34 வாங்கினோட பெயில். ஆனால் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு 28.5 மார்க் வாங்கினா இவங்களுக்கு வேலை மசுரு. இவங்க நம்மளை பார்த்து தகுதி வேணும் தகுதின்ட்டு இங்கே வருவாங்க. அதனால் பிசி எம்பிசியில் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு இந்த அம்மா சொல்லுது. பிசி எம்பிசியில் உள்ள பிறந்தவங்க எல்லாமே கொலைபாதகத்தை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த கஸ்தூரி சொல்லுது. பிசி எம்பிசியில் யாரார் இருக்கீங்களோ தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து கஸ்தூரி அவர்களை எந்த அளவுக்கு வாழ்த்த முடியுமோ வாழ்த்துங்க. அவங்களுடைய ட்விட்டர் செக்ஷன் இருக்குது, அதுலேயும் கமெண்ட்டில் போய் நீங்கள் கட்சி தலைவர் இருக்கீங்களா. ஆமாம், அந்த பிசி எம்பிசியில் ஜாதி கட்சி தலைவர்கள்னு சொல்லிட்டு ஜாதி சங்கங்கள் வச்சுட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஜாதி சங்கத்தில் உள்ள தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உடனடியாக அப்படி ஒருத்தர் பேசியிருக்காங்கனாக்கா ஏன் எதிர்ப்பு வரல? அங்கங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறது அது ஒருத்தர் இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனால் இதோ ஒரு கேட்கணும். ஆமாம், ஏன் எதிர்ப்பு இல்லை? எதிர்ப்பு இல்லைனாக்கா இது நைஸாக பற்ற வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பற்றிக்கிட்டு போகுது. பிசி எம்பிசிக்கான ரிசர்வேஷனை காலி பண்ணுறதுக்கான வேலையில் டக்குன்னு கையில் எடுப்பாங்க. அதனால் விடக்கூடாது. அதனால் பிசி எம்பிசியில் உள்ளவங்கெல்லாம் இந்த தலைவர்கள் ஏன் கேள்வி கேட்காங்க, நீங்கள் திருப்பிட்டு கேளுங்க. இப்போ கேள்வி கேட்கல, அதனால் அந்த மக்களுக்கான தலைவரா அல்லது அவங்க குடும்பத்துக்கான தலைவரா அவங்கெல்லாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க.